ஹை ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு XAUUSD ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் மார்க்கெட். இது என்னோட அனலைஸு. ட்ரேட் எடுக்கிறது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எடுத்துக்கோங்க. இது என்னோட அனலைஸ், என்னோட வியூ மட்டும்தான். இது ப்ராஃபிட் லாஸ்க்கு என்னோட இது கிடையாது, நான் பொறுப்பு கிடையாது. ஓகே, இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இங்கே ஒரு பியூஎஸ் வச்சு மார்க்கெட் ஒரு ரேலி கொடுத்து மறுபடியும் ஒரு பியூஎஸ் வச்சு மார்க்கெட் மறுபடியும் ரேலி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கரண்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு சோச் வச்சு கீழே வந்து இங்கே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பை ஆகி போயிட்டு மறுபடியும் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கரண்ட்ல எங்கெங்கெல்லாம் பை இருக்குன்னு பார்த்துருவோம் கீழே. அதாவது டே அனலைஸ் நான் பண்ணியிருக்கேன். இந்த பியூஎஸ் படுத்த இடத்துல வந்து பிரேக்கர் பிளாக்ல வந்து இந்த இதை எடுத்துட்டு என்ட்ரி போயிடுச்சு. அதாவது 2536 டேல. அப்போ அது கீழே வந்து இவன் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கான். இதுக்கு கீழே வந்ததுன்னா இந்த ஓபி வந்து கொஞ்சம் வேலிடா இருக்கும். 2517 என்ட்ரி பாயிண்ட். 2524 இருந்து 2504 இதுக்குள்ள ஒரு என்ட்ரி இருக்கும் டேவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே 2454 இந்த இடம் வராதுன்னு வச்சிருக்கேன். வந்துச்சுன்னா நான் அதில் ஒரு என்ட்ரி எடுப்பேன். பட் என்ட்ரி எப்படின்னு பார்த்துட்டு தான். இந்த இடம் ஒரு நல்ல ஒரு பையிங் டே இருக்கு மார்க்கெட்டு. அந்த இடம் வந்தாலும் ஒரு பை எடுக்கலாம், நம்ம கன்ஃபார்மாக எடுக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு அந்த கேண்டில் மூவ் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பாருங்க, இந்த இது நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஒரு ட்ரெண்ட் லைனில் நான் சேனல் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நான் இது பண்ணியிருக்கேன். இதில் 50% மிட்டிகேட் ஆகி போயிருக்கு. மறுபடியும் இதில் வந்து ஃபுல்லாகவே மிட்டிகேட் ஆயிடுச்சு. இதில் மறுபடியும் 50% மிட்டிகேட் ஆகி இப்போ கரண்ட்ல மார்க்கெட் இது போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கலாம் வந்து டே மந்தோட ரெசிஸ்டன்ஸ். இது வந்து மந்தோட சப்போர்ட் போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ கரண்ட்ல மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வியூவில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச் அந்த இதில் ட்ரெண்ட் லைன் சேனலில் எனக்கு இது எடுத்திருக்கு. ஓகேங்களா? ட்ரெண்டில் ரெண்டு நல்ல ஒரு க்ரீன் ஃபார்ம் ஆகி இங்கே எல்லா கேண்டிலுமே மிட்டிகேட் ஆகி போயிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட சைடு இங்கிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஹைலேருந்து லோவில் வந்து சைடிவ் போயிட்டு இருக்கு. அப்போ கீழே சைடிவ் போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு ஒரு பாசிபிள் இருக்கு. ஸோ மறுபடியும் நேற்று ஏன் வந்து நேற்று மீன்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு ஃபால் ஆகி மறுபடியும் ஒரு ரேலி கொடுத்துருக்கான் அவன். கிட்டத்தட்ட நல்லா ஃபால் ஆகி 2612 வரைக்கும் வந்துட்டு 2621 கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து மேலே போனவன் கண்டிப்பாக என்ன ஆகும்னா இங்கே போகணும். நமக்கு 2652 வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷனோ இல்லை ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே எங்கே வரலாம்னா ஒரு நல்ல சப்போர்ட் 2633 வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடம் ஒரு 2665ல வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்போ இல்லை வந்து இன்டியூஸ்மெண்ட்டோ ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும் இந்த இடத்துல. இது நடந்தா மட்டும்தான் இங்கே ஒரு ஹிடன் சப்ளை உள்ள ஒரு ஓபி நமக்கு வேலிடா இருக்கும். அதாவது 2675 இருந்து 2695 நமக்கு என்ட்ரி எடுக்கணும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2685. அப்படி இல்லை அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் வச்சுட்டு இங்கே ஃபேர் வேல்யூ கேப் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே தான் வந்து இது இருக்கும். ஏதாவது இங்கே இன்டியூஸ்மெண்ட் இது நடக்கல அப்படி மார்க்கெட் டைரக்டா ஸ்ட்ரைட்டா இங்கேயே வந்துட்டான் அப்படின்னா இது எல்லாம் வந்து லிக்விடிட்டியா இருக்கும். அப்போ இந்த லிக்விடிட்டியை எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே உள்ள ஓபி அதாவது 274 இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு மேல ஒரு ஓபி இருக்கு. ஏன் இந்த ஓபி நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஓபி இந்த ஓபி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது கீழே. இது வந்து லிக்விடிட்டி பிளஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்க கொஞ்சம். அதாவது ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தீங்கன்னா 2762ல இருந்து 2770 இருக்கு. இந்த ஃபேர் வேல்யூக்கு மேல உள்ள ஓபி அப்போ இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஓபியா இருக்கும். மார்க்கெட்டோட ஹையும் அதுதான். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபால் வர்றதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் சினாரியோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங்ல தான் இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இன்னும் செல்லிங்கான இதுவே ஆகலாம். இங்கே சோர்ச் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு பையான என்ட்ரிக்கு மட்டும்தான் இது ஒரு சோர்ச். நமக்கு டபுள் சோர்ச் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் செல்லிங் ட்ரெண்ட். இன்னும் செல்லிங் ட்ரெண்ட் மார்க்கெட்டு இன்னும் இதுவாகவே இல்லை. நமக்கு
செல்லிங்கன்னா அடுத்து 2536 உடைச்சிட்டு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான், இல்லைன்னா மறுபடியும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆயிரும். கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் மார்க்கெட் இப்போ கரண்ட்ல உள்ளதுக்கு. ஸோ இதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு வீக்லி அனலைஸ் மாதிரி தான், ஏன்னா டேல நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுடைய அனலைஸை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.